சார். வணக்கம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் அப்பப்போ கொஞ்சம் நிறைய பேசுறதுனால அது பின்னாடி விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கே கொஞ்சம் பாதகமாக அமைகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக எங்களுக்கு கரூருக்கான அந்த சம்பவம் எனக்கு ஒரு இது இருக்குது, பஞ்சாயத்து பகை இருக்குது சொல்லிட்டு அவ்வளோ ஓப்பனாக பேசுறது. உடனே பார்த்தீங்கன்னா திமுக உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்கான அவசர விசாரணையாக எடுத்திருக்கிறாங்க. கரெக்டாக கரூருக்கு போகலான்ற நேரத்தில் இது கரூருக்கு அவர் போக விடாமல் தடுக்கிற விதத்தில் தான் அமையும் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் அடிப்படுது. இது எப்படி பார்க்குறது? இல்லை, ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவர் பதவி பிரமாணம் செய்கிறப்ப, பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப என்ன சொல்லி எடுக்கிறோன்னா, சுய வெறுப்பின்றி தான் நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ ஒரு கட்சி நிர்வாகி வெளியில் பேசலாம். கரூர் சம்பவங்கிறது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி. அதை அவங்க நிவர்த்தி பண்ணணும், நீக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது இந்த களங்கத்தை போக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு உண்டான 41 பேர் இறந்து போன 41 குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கணும். அது ஏதாவது அதை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சினுடைய அர்த்தம். ஆனால் அது ஆதவ அர்ஜுனா மாதிரியாக ஒரு அமைச்சராக அதுக்கு பேசக்கூடாது. ஏன்னா சுய வெறுப்பு இன்றி தான் நம்ம ஒரு அரசாங்கத்தை கொண்டு போகணும். அமைச்சர் பொறுப்பிலிருந்து ஆதவ அர்ஜுனா இப்போ கட்சியுடைய ஒரு பொதுச் செயலராக இருக்கிறாரு, அமைச்சராக இல்லாமல் இருக்காருன்னா அவர் பேசலாம். ஒரு அமைச்சராக இருந்துட்டு கட்சி நிகழ்ச்சியை அவர் அரசாங்க மேடையில் பேசுகிறது தவறான விஷயம்தான். அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, திமுக இந்த மாதிரி விசாரணை நடந்துகிட்ருக்கு, சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு, இதை நீங்கள் கண்டிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கோட சேர்த்து அடிஷ்னலாக ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த அடிஷ்னல் வழக்கு என்னென்னா, முதலமைச்சர் 41 பேர் குடும்பத்துக்கு இது கொடுக்க போகிறாரு, அரசு வேலை கொடுக்க போகிறாரு. இந்த அரசு வேலை கொடுக்கறதுனால விசாரணை பாதிக்கும், விசாரணையுடைய நம்பகத்தன்மை பாதிக்கும். அதனால் அவர் கரூர் போகிறதையும் அந்த அரசு வேலை கொடுக்குறதையும் நீங்கள் தடுக்கணுங்கிற மாதிரி ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு விசாரணை பார்த்தோன்னே அந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதில் சில தவறான தகவலும் கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கில் குற்றவாளி விஜய் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நீதிமன்றம் கேட்டிருக்கு, உங்களுடைய அரசியல் சண்டைக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்தாதீங்க, உங்களை அரசியல் சண்டையை வெளியில் வச்சுக்கோங்க, நீதிமன்றத்துக்கு பயன்படுத்தாங்க. எஃப்ஐஆரில் பதிவு பேரே இல்லாத ஒருத்தர் எப்படி நீங்கள் குற்றவாளின்னு பண்ணுவீங்க? எஃப்ஐஆர் காப்பி முதல்ல பதிவு பண்ணி படிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு அந்த வழக்கறிஞரை கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தேவைப்பட்டால் அடிஷனலாக ஆதவ அர்ஜுனா பேசுகிறதுக்கு இன்னொரு வழக்கு போடுங்கன்னு இந்த 2 வழக்கையும் தள்ளுபடி பண்ணோன்னே இவங்க சொல்லிட்டாங்க, நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோன்ட்டாங்க. திமுக பேக் அடிச்சிட்டாங்க, நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. இது ஒரு பெரிய அளவு. அதாவது லீகல் விங்கு திமுக ரொம்ப ஸ்ட்ராங். இல்லை, எப்பவுமே அதுதான் எல்லாரும் சொல்கிறது. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு கேஸ் போட்டாலும் திமுக கடைசி வரைக்கும் நின்று அதை பண்ணக்கூடியவங்க, எல்லா வாய்தாக்கும் போவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி ஒரு டீம் வச்சு ஒரு கேஸையும் தனித்தனியாக ஃபாலோ பண்ணுறவங்க. இவ்வளோ ஈஸியாக திமுகவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் நீ கேட்குறாங்க எல்லாரும். ஏன்னா இந்த வழக்கு நிற்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவர், முதலமைச்சராக இருக்கிறவர் நோக்கி ஒரு ஊருக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் நிறுத்தி வைங்கன்னு சொல்லி வழக்கு போடுறது எப்படி இதாகும்? அப்போ இந்த வழக்கு நிற்காதுங்கிறதே தெரியும். அப்படி தெரிஞ்சு ஏன் ஒரு லீகல் விங் இப்படி போட்டாங்கன்னு தெரியல. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க, இவங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ பலரும் சோசியல் மீடியாவில் எழுதுறதுன்னா திமுகவுக்கு என்னாச்சு? இல்லை, அதில் அந்த இடத்துல துணை முதலமைச்சர் உதயநிதியை பற்றி அவர் பேசினது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாச்சு. பையனை காப்பாற்றணுன்றதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னது தான், அதுக்காக தான் அவங்க கேஸ் போட்டாங்கன்ற மாதிரி. இல்லை, அது உள்நோக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உதயநிதிக்கும் அவருக்கும் அந்த சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள், அப்பாவை காணோம்னு சொன்ன விவாதங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு, ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. அதனால் செய்கிறாங்க. அவங்க தரப்பு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரான ஒருத்தவர் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்குள்ளே ஒரு ஊருக்கு போகக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, அதை அப்படி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாதுன்றாங்க. இப்போ புதுசாக நம்ம கரூரில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அரசு நிகழ்ச்சிக்கு. அவர் போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கரூரில் ஒரு பில்டிங் திறக்க போகிறார், இல்லாட்டி ஒரு ஸ்கீம் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே அவர் நீங்கள் போக மாட்டோம்னு நீங்கள் தடை போட முடியுமா? இது நிற்காது, அந்த கேட்சே நிற்காது. இருந்துமே போடுறாங்க, இருந்துமே போட்டு தான் தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போ இது அரசியல் ரீதியாக ஒரு 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 முட்டுக்கட்டையை போடுறது பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். திமுகவுக்கு தான் இது பேக் ஃபயர் ஆகும். பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம்ல, ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி தான் பண்ணாங்க, இப்பயும் பாருங்கள், ஆட்சியில் இல்லாத போதும் எங்களை முடக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வரத்தான் செய்யும். அப்போ திமுகவில் ஒரு பாரம்பரியமான கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் வழக்கறிஞர் அணிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஏன் திரும்ப இதை பண்ணுறாங்க? சமீப காலமாக திமுக செய்யக்கூடிய
எல்லாமே தவறாகவே போயிட்டு இருக்கு. அவங்க செய்கிற அரசியல் வந்து தவறான. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினார்னு ஒரு வீடியோ போச்சு. அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ. அது போதைப் பொருளாக இல்லையா, அந்த வீடியோ உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணல. அதை எதிர்த்து திமுகவினுடைய மாணவர் அணி வந்து மாவட்டந்தோறும் போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு 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 வீடியோ உண்மையாக பொய்யான்னு தெரியாத ஒரு வீடியோ வச்சுட்டு, ஒருவேளை அவர் அமைச்சராக இருந்தப்ப சட்டமன்றத்துக்குள்ள தவறான விஷயம் பண்ணியிருக்காரு, இல்லை வெளியில் எங்கே தவறான விஷயம் பண்ணியிருக்காரு, அதை நாங்கள் எதிர்த்து நாங்கள் போராட்டினோம்னாலும் பரவாயில்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோன்றாங்க. அதில் அவர் விளக்கமும் சொல்கிறாரு, அது இருக்கா இல்லையாங்கிறது நம்ம அதுக்கு பிறகு தெரியும். ஆனால் அதை எதிர்த்து திமுக மாதிரியான ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டில் இன்றைக்கி எதிர்கட்சி, மாவட்டந்தோறும் வந்து ஒரு மாணவர் அணியை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுலாம் வந்து திமுகவுக்கு என்ன ஆச்சு? அதுக்கும் வேற பெர்மிஷன் தரலன்றதுக்காக அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ திமுக வந்து ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருந்துச்சு தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக எதிர்கட்சி. ஆனால் அந்த எதிர்கட்சி எப்படி இருக்குன்னா, ஒரு ஆட்சிக்கான கலங்கரை விளக்கமாக இருக்கும். ஒரு ஆட்சி எங்கெங்கெல்லாம் தவறு செய்தோ கரெக்டாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவர் அமைச்சர் வந்து இது பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு மாணவர் அணி முழுவதுமாக இறக்கி எதுக்கு போராடணும்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ ஆளுநர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மதுரைக்கு போகிறார். வைகாற்றும் கரையோரமாக வந்து இதாக இருக்குது, நானே இறங்குவேன், என்னிடமே மனு கொடுங்கன்றார். அப்போ மாநில உரிமைகளே அவர் கையில் இருக்கிற மாதிரியான விஷயம். அதுக்கு நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா ஆளுநரை நோக்கி நீங்கள் ஒரு நியாயமான ஒரு நேர்மையான ஒரு அரசியலை செய்றீங்க. யாரோ ஒருத்தர் அமைச்சருடைய பழைய வீடியோ வச்சுக்கிட்டு அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு போராட்டம் பண்ணி சமீப காலமாக அந்த 50 நாளில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் போன கட்சிகள் மீது அவங்க சாடுறது, அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், ஆட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே சண்டை வந்தா இல்லை அவங்களுக்கு வந்து இந்த வெற்றியை ஜீர்ணிச்சுக்கிறமில்ல. அதிமுக ஜெயிச்சிருந்தா கூட அவங்க வந்து டெக்கடிசின்னு போயிருப்பாங்க. தாவேகா வெற்றி, புதியவர்கள், இளைஞர்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தோற்று போயிட்டோமே அப்படிங்கிறது இந்த வெற்றியை அவங்களால ஜீர்ணிச்சுக்கிற முடியல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, டே 1லேருந்து இந்த ஆட்சியை அமைஞ்சிடவே கூடாதுன்னு முயற்சி பண்ணுறாங்க. 108 நிற்கிது, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு குழப்பம் வருது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவோன்னு முயற்சி பண்ணுறாங்க அதிமுக கூட்டணி. அதுக்கு பிறகு திருமாவளவன் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் ஆக்குவோன்னு முயற்சி பண்ணுறாங்க. எப்படியாவது ஆட்சி வந்துடவே கூடாதுன்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஒரு கால சுழற்சி நடக்கிறப்ப நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 50 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சுழற்சி நடக்குது. 67 நடந்தது, 2027 நடக்க வேண்டிய 26 நடந்துருச்சு, 6 நடந்துருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, அன்னைக்கு அண்ணா வந்து எதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சார், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி எதுக்கு ஆரம்பிச்சார்னா, காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சியில் இருக்கு, அது ஒரு பணக்காரர்கள் கட்சி, பண்ணையார்கள் கட்சி, பெரும் செல்வந்தர்கள் கட்சி. அங்கே சாமானியனுக்கு இடம் இல்லை, சாமானியனுக்கு அங்கே அதிகாரம் இல்லை. பெரிய பண்ணையார்கள், நிலச்சுவாண்டார்கள், மன்னர்கள், இவங்க தான் கட்சியில் இருக்காங்க. அவங்க தான் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, அமைச்சராக இருக்கிறாங்க, முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. சாதாரண வீட்டு பிள்ளைங்களுக்கு அங்கே வந்து அதிகாரத்தில் இடம் இல்லை. அப்போ இது ஒழிக்கணும். அப்போ வந்து சாமானியனுக்கான அதிகாரம், இளைஞர்களுக்கான அரசியல், இதுதான் அண்ணாவினுடைய நோக்கம். அதுக்காக தான் திமுக ஆரம்பிக்கிறாரு. அது பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் 67 ஆட்சிக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி 2 முறை தேர்தல் நிற்கிறாரு, ஒரு முறை தோற்று போகிறாரு அப்படின்னு நிறைய வரலாறு. 67 வர்றாரு. இப்போ அண்ணாவினுடைய ஆட்சி வந்து இளைஞர்கள், சாமானிய இளைஞர்களுக்கான ஆட்சி அதிகாரம் தான். அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் திமுக. அதுக்கு கலைஞர் இருக்கிற வரைக்கும் அதை வந்து ஒரு கலைஞர் ஓரளவுக்கு சரியாக பண்ணார். எப்பயுமே வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாருன்னு சொன்னாலும் கூட புதியவர்களுக்கான அங்கங்கே வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். பாராசாவெலாம் இன்றைக்கி வர்றாருன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் வந்தவர் தான். 32 வயசு 35 வயசில் மத்திய அமைச்சராகிறார். அவர் முதல் முறையாக 35 வயசில் மத்திய அமைச்சர், கட்சியினுடைய மிக பொறுப்புக்கு வர்றாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். கலைஞர் அந்த மாதிரியான புதியவர்களுக்கான வாய்ப்பையும் கொடுத்துட்டு இருப்பார். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, கலைஞர் மறைவுக்கு பிறகு புதியவர்கள், இளைஞர்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் வாரிசுகளின் கை ஓங்கிடுச்சு. சமீபத்தில் சென்னையில் ஒருத்தர் கவுன்சிலராக இருந்தவர் எம்எல்ஏ இருக்கார் போன முறை. அப்போ அவர் கவுன்சிலர் ஆகிட்டார்னா அந்த பகுதியில் எப்படி இன்னொருத்தர் வந்து கவுன்சிலராக வரணும்ல. அடுத்த தேர்தலில் அவர் மனைவி கவுன்சிலர் ஆகிட்டார். மனைவி கவுன்சிலர், இவர் எம்எல்ஏ. அப்போ அந்த கவுன்சிலர் பதவியை கூட கட்சிக்காரன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். இது கட்சியினுடைய தலை முதல் கால் வரை இருக்குது. அப்போ புதிய ஆட்களுடைய வருகை இல்லை, இளைஞர்களுக்கான வாய்ப்பு இல்லை. மாணவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசு மாணவர் அணி, இளைஞர் அணியில் 50 வயசில் இளைஞர் அணி. அப்போ யார் இருப்பாங்க? சரி, அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு வெற்றிடம், இளைஞர்களுக்கான வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருக்குது திமுக அதிமுகவில். அப்போ விஜய்னு ஒரு ஃபேக்டர் புதுசாக வர்றாரு, இளைஞராக இருக்கிறாரு, ஒரு பெரும் கூட்டம் சேருது, அவருக்கு சினிமா வெளிச்சமும் அவருக்கு உதவி பண்ணுது, கை கொடுக்குது, ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அப்போ அதை ஏற்றுக்கணும்ல. இப்போ நம்ம எங்கே கோட்டை விட்டோம்? கட்சியில் உழைக்கிறவனுக்கு அங்கே வந்து மரியாதை இல்லை,
புதியவர்களுக்கான வாய்ப்பு இல்லை, இளைஞர்களுக்கு உள்ளே விடுறதில்ல, ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம், சரி இதை சரி பண்ணுவோம், என்ன பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் அவங்க தோற்றுருக்காங்களோ அதை வந்து சரி பண்ணுவாங்க. ஆமாம், சென்னை வந்து அவங்களுக்கு எப்பவுமே வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு செட்பேக்காகவே இருக்கும். இவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, சென்னையில் தான் ஸ்கீம்ஸை கொண்டு கொட்டுவாங்க, அது பேலன்ஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் பண்ணி சென்னையை தன்னுடைய கோட்டையாக மாற்றினாங்க. அப்படி தானே பண்ணணும். இப்போ நீங்கள் எதுக்கு தோற்று போயிட்டீங்கன்னா அதுக்கான காரணம் ஆராயணும். இளைஞர்கள் வரல, புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, அப்போ அதை செய்யலாம். இல்லைங்க ஜென்சி இளைஞர்கள் நமக்கு வரவே இல்லை, சரி ஜென்சி இளைஞர் வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் ஜென்சி கூட்டம் சொல்லிட்டு அங்கங்கே போட்டு கூட்டம் போட்டால் வந்து சேர்ந்துருவாங்களா? முதல்ல இந்த கூட்டம் போடுறத இதை விட்டால் தான் இவங்க திமுக உருப்படும். புத்தக வெளியீட்டு விழா, கருத்தரங்கம், பட்டிமன்றம், வாழ்த்தரங்கம், அரங்க கூட்டத்தை போட்டுட்டு 50 பேரை கூட்டத்தை உட்கார்ந்துக்கிட்டு கட்சிக்காரனை உட்கார வச்சுக்கிட்டே மாறி மாறி பொழுதுக்கிறது. கட்சி எங்கே விளங்குமா இது? அப்போ ஜென்சி கூட்டம் எங்கே போடுறீங்க? கட்சிக்காரன் பையன், சொந்தக்கார பையன், அவனை 50 பேர் கூட்டம் வச்சுக்கிட்டீங்க. அவனை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க மேலே பேசிட்டு ஜென்சி அரசியல் பண்ணுறோம். ஜென்சி அரசியல் எப்படி பண்ணுவீங்க? ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு 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 பையனை தேர்ந்தெடுத்து அவனை நிர்வாகியாக கொடுத்து அவனுக்கு பதவியை கொடுத்து அந்த இடத்துல அவனை அரசியல் செய்ய வச்சு அவனுக்கு பக்கப்படமாக இருந்தால் அவன் போய் 10 பேர் கூட்டுருவான். அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வருவான், தெரிஞ்சவங்களை கூட்டு வருவான், அவனை பார்த்து 10 பேர் கட்சிக்கு வருவான். நீங்கள் ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் ஜென்சி அரசியலுக்கு மாறிட்டோம், ஜென்சி அரசியல்னு அவனை உட்கார வச்சுட்டு வரலாறு தெரியுமா நான் பாடம் எடுத்துக்கிட்டு தான் அவன் உட்காந்து எப்படி பார்ப்பான்? அப்போ தவறு மேலே தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பித்த அந்த ஸ்கீம் வந்து முடிக்கிறதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க, அதனால இப்போ பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் நேம்லாம் எடுத்தோம் அப்படின்றது இல்லை, எங்கள் ஸ்டிக்கர் அரசா இவங்க வந்து மாறிட்டாங்க, நாங்கள் ஆரம்பித்தது இவங்க பேரை வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனையும் போயிடுது. இது எல்லா அரசாங்கத்துலேயும் நடக்கிறது தான். நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம், ரெண்டு கட் அவுட் இருக்கும், 2 கல்வெட்டு இருக்கும். அதாவது கலைஞர் ஆரம்பிக்கப்பட்டது, இவங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து திறந்து வைக்கப்பட்டது. அது வந்து ஒரு அரசாங்கம் 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்கு முடியாத ஸ்கீமை இன்னொரு கவர்மெண்ட் வந்து முடிச்சு அதை ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய காலம் நடக்கக்கூடிய விஷயம்தான். இது கோயம்பேடே உதாரணம் போனீங்கன்னா தெரியும். அப்படிங்கும் போது அதை வந்து எப்படி நம்ம சொல்ல முடியாது, ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அதை ஓட்டுறாங்கன்னா நீங்கள் பண்ண ஸ்கீம் தான் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு 5 வருஷம். அதுக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அவங்க பேரை போட்டுக்கிறாங்க. நாங்கள் பேர் கூட அதுக்காக இது இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே வைக்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இல்லை அது வந்து போன அரசாங்கத்தினுடைய பண்ணப்பட்ட திட்டங்களை நல்ல திட்டங்களாக தான் கொண்டு வரணும், தொடரணும். இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூட சொல்லியிருக்காரு, இந்த வீடு தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம் நல்ல ஸ்கீமு, நாங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நல்ல ஸ்கீமாக இருந்தால் கொண்டு வர தான் போகிறோம். போன ஆட்சியில் வந்து அம்மா உணவு இருந்தது, அந்த நல்ல ஸ்கீமாக இருந்ததுன்னா கொண்டு வரணும், அது பேரை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய தோல்வியினால் அவங்க பண்ண ஸ்கீம் பேர்லாம் கூட இவங்க மாற்றிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரொபகண்டா பண்ணி இவங்க ரீல்ஸ் அரசியல் தான், ஸ்டிக்கர் அரசியல் தான் சொல்லிட்டு மக்கள்கிட்ட திணிக்கிற மாதிரி இல்லையா? இல்லை, மக்கள் நேரடியாக இந்த அரசாங்கத்தால் தினந்தோறும் ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. அரசு ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும், ரிஜிஸ்டர் ஏற்கனவே சொன்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நேரடியாக மக்களை நேரடியாக இப்போ ஊழல் செய்யாமல் ஒரு விஷயம் நடக்குதில்ல. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் போலீஸில் காசு கொடுக்காம இருந்திருப்பீங்க ஒரு மாதமாக, யாரையும் மாட்டாமல் இருந்திருப்பீங்க நினைக்கிறீங்க எல்லாருமே. முன்னாடிலாம் வந்து பின்னாடி அர்ஜென்ட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்கு ஒரு ஹெல்மெட் போனால் கூட மடக்கி அவங்கள வந்து லேடிஸ் இருந்தாலும் பார்க்குறதில்ல, அவசரமாக போனால் கூட நோட்டில் பாட்டிடுவாங்க. இந்த உங்கள் இதில் இந்த 50 நாளில் பார்த்துருக்கீங்களா, இங்கே மாட்டிருக்கீங்களா? அப்போ கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் தனியாக நடந்தது. இப்போ முதலமைச்சர் தலைமையில் IAS IPS IFS ஆஃபீஸருடைய மாநாடு நடந்துச்சு 2 நாள். அப்போ தனித்தனியாக முக்கிய போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பப்ளிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அவங்களுக்கு ரொம்ப கடுமை காட்டிடக்கூடாதுன்னு தனிப்பட்ட முறையில் அவர் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஏன்னா மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம். ஹெல்மெட் போடணுங்கிறது ரூல்ஸு, அதனால் வான் பண்ணி கூப்பிட்டு விடுங்க. முடிஞ்சால் ரெண்டாவது தடவை வந்தால் நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். கம்பல்சரியாக அவங்களை நிப்பாட்டி அவங்கள வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரியான வேலை செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் நேரடியாக இந்த மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் குறையுது. இப்போ எதிர்கட்சிகளும் நடுநிலையாக பேசக்கூடியவர்களும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டில் நிறையா விஷயங்கள் நடக்குது, நிறையா சில குறைகளும் இருக்குது. அவங்க வந்து அறியாமல் சில அந்த ரீல்ஸ் போடுறது, வீடியோ போடுறது, ஆய்வுக்கு போகிறதெல்லாம் நிறைய விமர்சனங்களும் ஆகுது. அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஆனால் இந்த ரீல்ஸ் போடுறதுன்றது சரியா? ஏன்னா அதுதான் இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய அவங்க ரீல்ஸ் போட்டு தாங்க அவங்க ஆட்சியை வந்திருக்கிறாங்க.
அதான் சொல்றாங்க, ரீல்ஸ் போட்டு ஆட்சி பிடிச்சிங்க, மறுபடியும் தினசரி ரீல்ஸாவே போட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லா அமைச்சர்களும் சரி, எல்லா துறையினரும் சரி, சிஎம் கூட போறவங்க வரவங்கல இருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதை வந்து ஃபோட்டோவை போடுவாங்க, இன்னைக்கு வந்து ரீல்ஸை போடுறாங்க. அது அரசாங்கத்துக்குள்ளே போகாமல் கண்ட்ரோல் பண்ணணும். அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு முதலமைச்சரை பார்த்து போய் வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு அமைச்சரை பார்த்து வீடியோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தினுடைய செயல்பாடுக்குள்ளே போயிடக்கூடாது. அதை வந்து கண்ட்ரோலாக தான் வச்சுருக்கணும். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் போகும்போது வழியில் இருக்கக்கூடிய மக்களை நிறுத்தி அவங்கள போய் பார்க்குறது, நேற்று கூட அதே போல் தலைமைச் செயலகம் வழியிலேயே இந்த மக்கள்லாம் நிறுத்திட்டு பார்த்துருந்தாரு. இதுக்கு முன்னாடி அதே போல் நீலாங்கரை திருவான்மையூர்கிட்டலாம் நிறுத்திட்டு அது மாதிரி திடுதிப்புன்னு இறங்கி போய் மக்களை பார்க்குறதெல்லாம் இது அம்மா ஜெயலலிதாவுடைய ஸ்டைல் தான். திடீர்னு இறங்குவாங்க, பார்த்துட்டாங்கன்னா அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்குடைய பிரச்சனை கூட சால்வ் ஆயிடும். அவங்க வண்டியில் போயிட்டு இருப்பாங்க, அது வாய்ஸ் கார்டு மத்தியம் லஞ்சுக்கு போவாங்க, போயிட்டு வந்து செக்ரட்டரி உள்ளே போவாங்க, மக்கள் நிற்பாங்க. நான் செக்ரட்டரி சமயத்தில் போனால் அந்த சைடில் ஃபுல்லாக நிற்கிறாங்க. 6 மணிக்கு கரெக்டாக வெளியேறாரு முதலமைச்சர். கரெக்டாக சாயங்காலம் ஷார்ப்பாக 6 மணிக்கு செக்ரட்டரி வெளியே வர்றாரு. அதுக்கு பிறகு தான் எல்லா அமைச்சர்களும் வெளியே வராங்க. அது வரைக்கும் அமைச்சர்கள் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. அது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணுறாங்க. அப்போ அந்த பகுதியில் ஃபுல்லாக மக்கள் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 5 வருஷத்தில் யாரும் மக்கள் வந்து இவ்வளோ பெரிய ஆள் முதலமைச்சரை பார்க்குறதுக்கோ அமைச்சர்கள் பார்க்க வரிசையில் நின்று நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ கூட்டம் நிற்கிது. வெளியில் நிற்கிறாங்க, செக்ரட்டரியேட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க, ரோட்டோரத்தில் நிற்கிறாங்க வேறு பார்க்கணுன்னு. இப்போ அந்த மாதிரி எனக்கு அப்பயே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி தான் இருக்கும். எப்பயுமே அவங்க வந்து செக்ரட்டரியேட் வந்துட்டு வெளியில் போகிறப்ப அங்கே நிற்பாங்க, வரிசையாக இருப்பாங்க. திடீர்னு அவங்க நல்ல கூட இருந்தாலும் இறங்கி அவங்களே வாங்கிடுவாங்க அந்த இதை. அதுக்கு பிறகு தான் வந்து சிஎம் செல்னு அவங்களும் உருவாக்குனாங்க. முதலமைச்சரோட தனிப்பிரிவுன்னு உருவாக்கி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அங்கே வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வந்து அங்கங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு போகும், டிஎஸ்பிக்கு போகும். உடனே மெசேஜ் வரும், உடனே கூட ஆக்ஷன் எடுப்பாங்க. சிஎம் செல்லுக்கு போகிற முதல்ல அவங்களே நேரடியாக வாங்கிட்டு இருந்தாங்க, ரெகுலராக வாங்கிட்டு இருந்தாங்க. ரெகுலராகவே வந்து அவங்க மத்தியானம் லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 50 பேர்ட்டையாவது மனு வாங்குவாங்க. அதுக்கு பிறகு சிஎம் செல்லாகவே மாற்றினாங்க. சிஎம் செல்லில் கொடுத்துட்டிங்கன்னா உடனே கொண்டே அந்த ஆக்ஷன் நடக்கும். இப்போ அதே மாதிரி தான் இவருடைய ஆட்சியிலையும் நடக்குது. இப்போ பார்க்குறப்ப இறங்கிட்டாருன்னா டக்குன்னு வாங்கிடுறாரு, ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, டக்குன்னு வேலையெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ன்ற மாதிரி தானே பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ப்ளஸ் இருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்து போனார், அவர் பாடியை கொண்டு வரணும் புதுக்கோட்டையில். நான் முதல்ல வந்து இட்டாலியில் ஒருத்தர் இறந்து போனார், அந்த பாடியை கொண்டு வந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு சவுதி அரேபியாவில் ஒரு 10 வருஷமாக ஒருத்தர் வராமல் இருக்கிறார். அவர் வந்து இறந்து போகிறார். ஊருக்கு வர்றதுக்கு பெரிய கொடுமை. 10 வருஷம் வராமல் இருக்கிறாரு. அங்கே ஏதோ ஒரு கார்கோவில் வேலை செய்கிறார். அவர் முடிஞ்சிருச்சு, நம்ம ஊரில் போய் செட்டில் ஆயிடுவோம், இனி அந்த வெளிநாட்டு வாழ்க்கை வேணான்னு சொல்லி பேக் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாரு. 2 நாளில் அவருக்கு வந்து ஊருக்கு வர போகிறார். திடீர்னு ஹார்ட் அட்டாக், இறந்து போகிறார். அவர் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆச்சு. பாடியே அங்கே இருக்கிறாங்க, கொண்டு வரணும். புதுக்கோட்டை பக்கத்தில் அறந்தாங்கி பக்கத்தில் ஒரு ஊர். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை பிடிச்சி கலெக்டர்கிட்ட சொல்லி கிட்டத்தட்ட அவங்களே இதெல்லாம் செலவெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 நாளில் அந்த பாடியை கொண்டு வந்தாங்க. 5 பைசா செலவெல்லாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இட்டாலியில் இறந்து போனார். அப்புறம் அமைச்சர்கள்ட்ட அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி அதை கொண்டு வராங்க. கல்ஃப் கண்ட்ரியில் நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்தவங்களுக்கு கூட ஒரு குடும்பத்தினர். ஆமாம் அதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து டிரான்ஸ்பிளண்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு அம்மாவுக்குலாம் வந்து கவர்மெண்ட்டு இந்த சீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி அரசாங்கத்துக்காக என்ன எடுத்துக்குவாங்க இல்லையா, அதுக்கான வரக்கூடிய நஷ்டஈடு பணம் கிட்டத்தட்ட 5 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. நாலேஜுக்கு போன பிறகு உடனே வந்திருக்கு. இன்னொருத்தர் வந்து லேபர் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு சின்ன ஃபேக்ட்ரி நடத்துகிறாரு போல். லேபர் ஆஃபீஸர் வந்து வருஷம் வந்து அண்டர் த டேபிள் மாதிரி ஒரு கட்டிங் போட்டு போவாங்க போல். இப்போ வந்து அது இல்லை, வேணான்ட்டாங்களாம். ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் வாங்கக்கூடிய அந்த அண்டர் த டேபிள் அது கட்டிங் அதுவும் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள. அதாவது இவங்க எல்லாமே ஏதாவது பண்ணணும்னு வர்றாங்க, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் சில இடத்துல எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. ஆனால் நிறைய மைனஸஸும் இருக்குதுல்ல. ஆமாம், இந்த விஷயங்கள் தான் மைனஸ். இந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்காக இருக்குது. உள்ளுக்குள்ளே நிறையா புதுசாக பண்ணணும்னு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி மேலே கீழே அப்படி இறங்கிட்டு இசிஜி மாதிரி தான் போயிட்டு இருக்குது இந்த ஆட்சி. அப்படி இப்போ வரைக்கும் இந்த 57 நாட்கள் முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் மேலே போகுது, அடுத்த நாள் அந்த விஷயம் வந்து வேறு மாதிரி கீழே இறங்குது. ஒரு மாதிரி மேலே கீழே போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி சமநிலையில் அடுத்து போகுதா, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நல்ல பேர் சம்பாதிக்கிறதுன்றதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி.